Taste the Daily. அதிவீர ராமபாண்டியன் நேருக்கு நேர் என்னோடு விவாதிக்க தயாரா? அதிமுக திட்டங்கள் என்ன, திமுக என்னெல்லாம் செஞ்சிருக்கு அப்படின்னு நானும் கேள்வி கேட்குறேன். நீங்கள் அதுக்கு பதில் சொல்லுவீங்களா அப்படின்னு சேலஞ்ச் விட்டுருக்கீங்க. கடந்த மார்ச் மாதமே இந்த சேலஞ்சு வந்து அதுக்கு முன்னாடியே எதிர்க்கட்சி தலைவர் வைத்திருந்தார். இப்போ வரைக்கும் அதை வந்து முதலமைச்சர் எதுவும் பேசலை. நேற்று கள்ளக்குறிச்சியில் போய் மறுபடியும் ஓப்பன் சேலஞ்ச் விடுறேன்னுலாம் பேசியிருக்கிறாரு. என்ன தேர்தல் வர்றதால சேலஞ்ச் வச்சுக்கலாமா அப்படின்னு அரசியல் செய்கிறீங்களா எதிர்கட்சி? சார், அதாவது நீங்கள் முன் குறிப்புரையில் ஒன்று சொன்னீங்க, இது ஏற்கனவே இருக்கிற சேலஞ்சு, இது புது சேலஞ்ச் இல்லை. ஓகே, இந்த சேலஞ்சை நாங்கள் எப்போவோ வச்சுட்டோம். இது வரைக்கும் அவங்க வந்து ஐயோ அந்த சேலஞ்சில் போனோம்னா நம்ம மாட்டிப்போம், இந்த சேலஞ்சை எதிர்கொள்வதற்கு நம்மக்கிட்ட ஒரு விஷயமும் கிடையாது. இப்போ வந்து அப்படி அதே சேலஞ்சை திருப்பி விட்ருவோம், ஓப்பன் சேலஞ்சுக்கு தயாராக. நீங்கள் திமுகவோட அந்த டாக்டிஸே தான் சார். ஒரு சேலஞ்சுக்கு கூப்பிட்டா ஒன்று வரணும், இல்லைன்னா ஐயா என்னால் முடியாதுன்னு சொல்லணும். நீங்கள் அதை விட்டுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அது நாங்கள் விட்ட சேலஞ்சை திருப்பி எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அது சரியான பதிலாக இருக்குமா? இன்னொன்று எங்களுக்கெல்லாம் என்ன சந்தேகம்னா, இப்போ கள்ளக்குறிச்சியில் சொல்கிறாருல, இப்போ இதே வந்து இன்னும் 2-3 மீட்டிங்க்கு அப்புறமே இவர் மெயின்டைன் பண்ணுவாரா முதலமைச்சர், உள்ள அதுக்கு அடுத்து என்ன எழுதி கொடுக்குவாங்களோ அதுக்கு தவிர்றாராங்கிறதும் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த சேலஞ்சை நாங்கள் அவ்வளோ அழுத்தம் திருத்தமாக வச்சுருக்கோம். எதிர்கட்சி தலைவர் நீங்கள் எத்தனை துண்டு சீட்டுகள் வேணுமென்றாலும் ஒரு ஃபைல் மாதிரி அடுக்கி கூட வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வெறும் கையோடு வரேன், நான் திட்டங்கள் குறித்து சொல்கிறேன், நீங்கள் வைக்கிற ஒவ்வொரு விமர்சனத்திற்கும் கேள்விக்கும் பதில் சொல்கிறேன்னு சொல்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு கள்ளக்குறிச்சியில் ஒரு அந்த வாசகத்தை சொல்வதற்கு முன்னே சாதாரண இப்போ இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டமே எங்கள் ஆட்சி காலத்தில் உதயமானது. இன்றைக்கு திமுக ஆட்சி காலத்தில் புதிதாக நகராட்சியோடு கிராமங்களை இணைக்க சொன்னால் ஐயையோ எங்களை இணைச்சிடாதீங்கன்னு போராடுறாங்க. அப்போ ஒரு மாவட்டத்தை உருவாக்குவதற்கு அதிமுக ஆட்சியில் மக்கள் அவ்வளவு ஆர்வமாக இருந்தார்கள்னா, உங்களுக்கு விலைவாசியிலிருந்து வீட்டு வரியிலிருந்து எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது. நகரத்தோடு நாம் ஒன்றிணைவோம், அந்த வசதிகளை பெறுவோம், குடிநீர் இணைப்பிலிருந்து அனைத்தையும் பெறலாம். ஏனால் இந்த ஆட்சி அவ்வளவு அழகாக இருக்கிறது, இந்த ஆட்சியில் விலைவாசி கட்டுக்குள் இருக்கிறது, நாம் மாவட்டத்தோடு சேரக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குன்னு. இன்னைக்கு நகராட்சி கூட சேருவதற்கு ஒரு கிராமம் தயாராக இல்லை என்றால் நீங்க அங்க போய் நின்றுட்டு பேசுறதுக்கு ஏதாவது அருகதை இருக்கா? இந்த ஓப்பன் சேலஞ்ச், இந்த திட்டங்களை சார், இப்போ நீங்க இந்த திட்டங்கள் எல்லாம் சொல்றீங்கல்ல, இது எல்லாத்துக்கும் அடிக்கல் நாட்டி நிதி ஒதுக்கி ஆரம்பித்து வைத்தது அதிமுக. இப்போ நீங்களும் ஸ்டிக்கர் தான் 95% ஸ்டிக்கர் தான் ஒட்டியிருக்கீங்க. புது திட்டங்கள் எங்கேயாவது கொண்டு வந்திருக்கீங்களா? இது எங்களுடைய புது திட்டங்கள், எங்கள் ஆட்சியில் ராவா நாங்களே நிதி ஒதுக்கி நாங்களே கொண்டு வந்தோம்னு சொல்றீங்களா? சொல்ல மாட்டேங்கிறீங்க. சொல்றதை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க சார். அதிலே நீங்க 1-to-1 சேலஞ்சுக்கெல்லாம் கூப்பிட வேண்டாம். உங்ககிட்ட எழுதி கொடுக்குற அதிகாரிகள்கிட்ட, அதிகாரி நீங்க இப்படி எழுதி கொடுத்துருக்கீங்களா அதிகாரி, அதில் நான் ஆட்சிக்கு வந்து நான் நிதி ஒதுக்கி நான் கொடுத்த திட்டம் எதுன்னு கொஞ்சம் பிரித்து இது அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்து அவர்கள் அனைத்து முதற்கட்ட வேலைகளை முடித்து வைத்து நான் திறந்து வச்சுக்கிற திட்டங்கள் எதுன்னு சொல்லுங்க அதிகாரின்னு சொன்னீங்கன்னா, இதுக்கு எதுக்கு சேலஞ்சு, டிபேட்டு, இந்த 5%, 10%, 90% இதெல்லாம் தேவையே இருக்காத, சொல்லிட வேண்டியதானே? ஓப்பனா சொல்லிட்டா இது பூடாம சொல்றதுக்கு உண்மையிலே உங்களுக்கு தெம்பு, திராணி, தைரியம் ஏதாவது இருந்தா இப்படி பிரிச்சு சொல்லிருங்களேன், சொல்லி பாருங்க. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே நாங்கள் அதை செஞ்சோம், இதை செஞ்சோம், எங்களை போல் நீங்கள் என்ன திட்டம் செஞ்சீங்க, இங்கே ஒரு 5% சொல்லுங்கிறத தொடர்ந்து அவங்க வச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இல்லை, தொடர்ந்து வைக்கல சார், இப்போ தான் வச்சிருக்காரு. நான் 5% இப்போ தான் சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி நாங்கள் தான் செஞ்சுருக்கோம், நாங்கள் தான் அதிகமான திட்டங்கள் கொடுத்துருக்குறோம், நாங்கள் தான் வந்து கொள்கையை காப்பாற்றுறோம், நாங்கள் தான் திட்டங்கள், நாங்கள் தான் தமிழகமே நாங்கள் தான் அவங்க கிளைம் பண்ணுறாங்க. சரி, ஆமாம், அதில் 1-2 விஷயங்களை நாம் ஒத்துக்கணும் சார். என்னென்னா, இப்போ தமிழ்நாட்டில் இதுவரை இருந்த கடன் 4.5 லட்சம் கோடினா இன்றைக்கு 9 லட்சம் கோடியாக உயர்த்தி இருக்கிறார்கள். கடன் வாங்குவதில் முதல் மாநிலம். வேற எந்த மாநிலமும் இவ்வளவு 5 ஆண்டுகளில் ஒரு மாநிலத்தின் ஒட்டுமொத்த கடன் அளவுக்கு மீண்டும் கடன் வாங்கியதா வரலாறே கிடையாது. அதுல முதலிடத்துல இருக்காங்கிறதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ சேலஞ்ச் பண்ண நம்மளை கூப்பிட்டு எங்களோடு விவாதிக்க தயாரான்னு கேட்டாரு. எங்களுடைய ரோலை இப்ப காங்கிரஸ் எடுத்து கேட்குது. அதிகமாக கடன் பெற்ற மாநிலம் தமிழ்நாடு என்று காங்கிரஸை சேர்ந்தவர்களே கேட்கிறார்கள். இப்போ காங்கிரஸை சேர்ந்தவர்களை கேட்கிற போது இங்க இருக்கிற MP ஜோதிமணி அவங்க பாவம், அவங்க வந்து இல்லை நம்ம அப்படிலாம் சொல்லக்கூடாது, ஊபி அதோட ஒப்பிடக்கூடாது, ஓயாம ஊபியை பார்த்தீங்களா, மணிப்பூரை பார்த்தீங்களா, வட மாநிலங்களெல்லாம் பார்த்தீங்களான்னு ஒப்பிடுறவங்க இன்னைக்கு அதான் அப்படியெல்லாம் ஒப்பிட்டுறக்கூடாது அப்படிலாம் சொல்லலாமா திமுகவை? அப்போ நீங்க டிபேட்டு கூப்பிடலாமா? எங்களை கூட்டணிக்குள்ள இருக்கிறவர்களையே முதல்ல உங்களால சரி செய்ய முடியல. அப்ப இந்த கடன் வாங்குறதுல நீங்க முதல் மாநிலம். இன்னொன்று 50% கடன் உயர்வு இந்த 4 ஆண்டுகள்ல
அந்த ஊபியை சொல்லி அவர்கள் சொல்லுகிற போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாங்கள் ஜிடிபியில் உயர்ந்துட்டோம்னு ஒரு சீனை போட்டாங்க பாருங்க. அதை நாங்கள் உடைக்க வேண்டாம். காங்கிரஸ் கேட்ட கேள்விக்கு எங்கேயா பதில் சொல்லியிருக்கீங்களா? நீங்க பதில் சொல்ல, உங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்களை வச்சு உங்களுக்கு தேர்தல் வேலை இதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம், நீங்க சொல்லுங்கன்னு சொல்ல வைக்கிறது வேற. உங்களிடம் அதற்கு பொருளாதார ரீதியான மறுப்பு பதில் இருக்கிறதா? அப்ப இது இந்த மாதிரி விஷயத்துல சொல்லுங்க. சரி, பெண்கள் பாலியல் பலாத்காரத்தில் 50% மேல குற்றங்கள் அதிகரித்திருக்கிறது. இது அதிமுக ஆட்சியில இல்ல. இந்த பெருமையை உங்களுக்கு தான் இருக்கு, எங்களுக்கு இல்ல. நீங்க இப்படி செஞ்சதாக சொல்லுகிற ஒவ்வொன்றும் குற்றமும், கஞ்சா விற்பனை, போதைப் பொருள் நடமாட்டம், இதுல தான் நீங்க டாப் பிரையாரிட்டியில போயிருக்கீங்க. அதுவும் நீங்க கொள்கை விளக்க குறிப்பு செந்தில் பாலாஜி சொல்லி இருக்கிறார், கஞ்சா பயிரிடப்படவே இல்லை 10 ஆண்டுகளாக, கள்ளச்சாராய இறப்பு இல்லை. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய இறப்புக்கே நீங்க போகாதவர்கள் நீங்க இல்ல. இதையெல்லாம் இப்படி நீங்க ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா திட்டம் என்று எந்த திட்டத்தை சொல்லியிருக்கீங்க? ஒரே ஒரு எடுத்துக்காட்டு, எதிர்க்கட்சி தலைவர் 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்தார். ஏழை மருத்துவர்கள் உலகத்தில் வேற எந்த நாட்டிலும் இல்லை. ஒரு தன் கையிலே இருக்கக்கூடிய 600 பக்க புத்தகத்தை படித்தால் 5 பைசா செலவில்லாமல் மருத்துவராகலாம் என்கின்ற நிலை உலகத்தில் வேற எங்கேயும் இல்லை. கொண்டு வந்தார். அதை பார்த்து புலியை பார்த்து பூனை சூடுபட்டு கொண்டதை போல நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 2.5% கொடுப்போம்னு சொன்னீங்களே, அது செஞ்சீங்களா? அதுக்கு தெம்பு திராணி தைரியம் இருக்கா? எதை வச்சு நீங்க எல்லாம் எங்களை வந்து விவாதிக்க கூப்பிடுறீங்க? இந்த திட்டத்தினுடைய வீரியம் எப்படின்னு தெரியுமா? அதை சந்திக்க தைரியம் இருக்கா? அல்ல இன்னொரு மருத்துவ கல்லூரி கொண்டு வர திராணி இருந்ததா? புரியுது. நீங்க சொல்றீங்கல்ல, நாங்க வந்து இப்போ ஓப்பன் சேலஞ்ச் விக்கிறோம், நீங்க ரொம்ப நாளாவே என்னுடைய சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணவே இல்லையே அப்படின்னு கேக்குறீங்க. ஆனா சட்டமன்றத்துல நீங்க வைக்கிற கோரிக்கைக்கும் நீங்க வைக்கிற கேள்விகளுக்கும் முதலமைச்சர் பதில் சொல்லிட்டு தானே இருக்கிறாரு. நீங்க அங்க 1 to 1 தான், நாங்க ஆப்போசிட்ல தானே இருக்கிறாங்க. இப்ப கள்ளக்குறிச்சியில அவர் பேசினதுனால நம்ம கள்ளக்குறிச்சி விவாதத்தை எடுத்துக்கிடுவோம். கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் விற்கிறார்கள், அருகில் காவல் நிலையம் இருக்கிறது, நீதிமன்றம் இருக்கிறது, அங்கெல்லாம் முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் இல்லை என்று எதிர்க்கட்சி தலைவரிடம் அங்குள்ள எம்எல்ஏ செந்தில் அவர்கள் வந்து சொல்லி, எதிர்க்கட்சி தலைவர் இதை நீங்களே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறீர்கள், உங்களுடைய கேள்வியாக எழுப்புங்கள் என்று சட்டமன்றத்தில் கொண்டு போய் கள்ளச்சாராயம் இவ்வளவு நடக்கிறது என்று சொன்னபோது நீங்க என்ன பதில் சொன்னீங்க? நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? உங்களிடம் உங்கள் பார்வைக்கு இப்படி ஒரு அபாயம் இருக்கிறது என்று கொண்டு வந்து டேபிள் பண்ணப்பட்ட போது கூட அதை தட்டி கழித்தீர்களே ஒழிய அதற்குரியான நடவடிக்கை எடுத்தீங்களா? அத்தனை மக்கள் இறப்பதற்கு காரணம் என்ன? அன்றைக்கு அந்த விவாதத்தின் போது இவ்வளவு பெரிய அளவுக்கு அங்கு கள்ளச்சாராயம் நடக்கிறதா என்று ஒரு சிறிது மெனக்கெட்டு இருந்தால் கூட இத்தனை இறப்புகளை தடுத்திருக்கலாம்ல சார். அப்போ நீங்க எதுல அதே மாதிரி 2.5 மணி நேரம் எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் டங்ஸ்டன் பிரச்சனையில பேசினார். வீடியோ கேட்டா 2 நிமிஷம் கொடுக்குறீங்க. எதை பார்த்து பயப்படுறீங்க சார்? அப்ப பயப்படுறாங்க. நான் இன்னொன்னு சொல்றேன், ரகுபதி சொல்றாரு சட்டமன்றம் இருக்கிறது விவாதிக்க. சட்டமன்றத்தில் விவாதிக்கிற விவாதத்தை நேரடியாக ஒளிபரப்ப முதல்ல தைரியம் இருக்கா உங்களுக்கு? அப்படி தைரியம் இருந்து இல்ல என்ன நடந்ததுங்கிறத ஆர்டிஐல கேட்டா 2.25 மணி நேரத்தை 2 நிமிஷமாக 2.25 மணி நேரத்தை வெறும் 2 நிமிஷமா கொடுத்தீங்கன்னா உங்களிடம் சட்டமன்றத்திற்குள்ளேயும் பயம் இருக்குங்கிறீங்க. சட்டமன்றத்துக்குள்ளேயும் சட்டியில ஒண்ணும் இல்ல. பொதுமக்கள் திட்டங்கள் சொல்றதுலயும் அதிமுக திட்டங்களை தான் ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க ஸ்டிக்கர். அதனால இது போன்ற விவாதத்துக்கு கூப்பிடுறதுக்கு முன்னாடி நல்ல அதிகாரிகளை பார்த்து படிச்சுட்டு எது அதிமுக திட்டம் எது திமுக திட்டம்னு விவரம் தெரிஞ்சுட்டு வந்து பேச சொல்லுங்க. புரியுது. நான் திரும்ப வரேன். அதிவீர ராமபாண்டியன் இப்ப என்னன்னா, இந்த மாதிரி தொடர்ந்து வாங்க பேசுவோம் விவாதிப்போம் அப்படின்னு எல்லாம் ஆரோக்கியமா கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன் அப்படின்னு ஸ்டபானா இருக்கிறாங்கல்ல, இதெல்லாம் மக்கள் பார்ப்பாங்கல்ல. ஏன் இவங்க வந்து கேட்டா கூப்பிட்டா போலாம்ல அப்படின்னு அவங்க நினைப்பாங்களா? அவங்களுக்கு இதனுடைய அழுத்தம் புரியுதா சார்? ரொம்ப சரியா மக்களுக்கு வந்து இந்த விஷயம் தெரியுது சார். இவங்க ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. எப்படின்னா, ஒரு போட்டோ ஷூட் நடத்தி ஒரு வீடியோ கேமராவில் பல கரெக்ஷன்களுக்கு பிறகு ஒரு வீடியோ வெளியே விட்டுட்டு பார்த்தீங்களா அப்படின்னு. ஆனால் இவர் யதார்த்தமாக நீங்கள் வாங்க பேசிக்கலாம் அப்படிங்கிறார். அப்போ ஒரு ஸ்டஃப் உள்ள ஆள் தான் இன்னொருத்தர் வாங்க விவாதத்துக்குன்னு கூப்பிட முடியும். அப்ப இந்த பிம்பம் இவர் இப்படி ஸ்ட்ராங்கா கூப்பிடுறாருங்கிறதே முதல்ல திமுகவால் வந்து தடுமாறி தான் போறாங்க. அதனாலதான் அவருடைய பதில்கள்ல கூட பாருங்க, சட்டமன்றம் இருக்க இங்க இருக்க இப்படி வாய்ப்பு இருக்க, ஏன் எங்களை கூப்பிடுறீங்க அப்படிங்கிற அந்த துணி இருக்கு இல்லையா? இன்னொன்று, இவர்கள் இப்படி அதிமுகவை நோக்கி பேசுவதற்கு இன்னொரு காரணமும் இருக்கு. ஏன்னா விஜய் வந்து எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு சொல்றாரு. ஆனா களத்துல அதிமுக மிகப்பெரிய அளவுல 178 தொகுதிகளில் மக்களை சந்திச்சிருக்கு.
இப்போ இன்னைக்கு நடக்கிற மகளிர் மாநாட்டை அதிமுகவில் 3 தொகுதியில எடப்பாடியாரை சந்தித்த மக்களை கொண்டு வந்து நிறுத்தினீங்கன்னா ஒரு மண்டலம் முடிஞ்சு போச்சு. அப்ப அது அரசியல் ரீதியா பாக்குறவர்களுக்கு தெரியும் ஒரு தொகுதியில் எத்தனை பேரை பார்க்கிறார். இவங்களோட கணக்கே 1.5 லட்சம் பேரை கூட்டிட்டாங்க. ஒரு தொகுதிக்கு 50,000 மக்களை பார்த்துட்டு இருக்கோம். 3 தொகுதி தானே இது, ஒரு மண்டலம்ங்கிறீங்க. ஆனா 3 தொகுதிக்கான கூட்டத்தை தான் கூட்ட முடிஞ்சிருக்குங்கிற அடிப்படையில் பாத்தீங்கன்னா தேர்தலில் மிகச்சரியாக தெளிவாக திட்டமிட்டு எதிர்க்கட்சி தலைவர் பயணத்தை தொடங்கிட்டார். அந்த பயணத்தை விஜய் போன்றவர்கள் திமுக சண்டை இழுத்து நம்ம 2 ஃபைட் பண்ணலாம்னு திருப்பிட்டாங்கன்னா அதிமுகவினுடைய வெற்றி மிக இலகுவாக எளிதாக அவர்களுக்கு தடையே இல்லாம ஆயிருமேங்கிற பயத்தில் தான் இப்படி சொல்றது.